அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். ஸ்ரீகுரு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை தொடர்ந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். நம்ம நேற்று தன்விதிக்கு தானே கர்த்தா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு விஷயத்த பார்த்துருந்தோம். இன்னைக்கு அதோட தொடர்ச்சியான விஷயத்த பார்ப்போம். ஒரு மனிதன் இருக்கிறான், மிருக சம்பந்தமான இச்சையை திருப்தி செஞ்சுட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த வாழ்நாள் முழுவதும் இச்சைகளை மட்டுமே திருப்தி செய்கிற வாழ்க்கையை ஒருத்தன் வாழ்ந்தான் அப்படின்னா, அதாவது உணவு, போகம், நல்லா சாப்பிட வேண்டியது, இல்லை குடிக்க வேண்டியது, சிகரெட் தண்ணி அடிக்க வேண்டியது, மற்றவங்கள சும்மா ஜாலிக்கு பேசிட்டு இந்த உடம்பையும் வளர்த்தி உடம்பை உல்லாசப்படுத்தி உடம்புக்குள்ளே இருக்கிற விஷயத்த கெடுத்து மது மாமிசம் லேடிஸ்ன்னு அவன் வாழ்ந்தான் அப்படின்னா, சன்மார்க்கம் மத கொள்கை நல்ல விஷயங்கள்ல எதுவும் செய்யாமல் இருந்தான் அப்படின்னா அவனுடைய இச்சையை என்ன ஆகுன்னா இந்திரிய இச்சையை பூர்த்தி செஞ்சங்காட்டிக்கு அவனுடைய அடுத்த பிறப்பில் அவனுக்கு ஒரு நல்ல தாய் தந்தை கிடைக்க மாட்டாங்களாமா. அவனோட அடுத்த பிறப்பில் அவன் மிருக இச்சையாக இருந்தங்காட்டிக்கு அவன் நிஜமாலுமே ஒரு பன்றியாகவோ ஒரு நாயாகவோ எவ்வளோ தூரம் அவன் இச்சை கொண்டு அந்த உணவை எடுத்துட்டானோ அந்த அளவுக்கு இச்சை கொண்டு அவன் உணவுன்ற மாதிரி ஒரு பிறப்புங்கிறது அவனுக்கு கிடைக்குமாமா. பன்றியும் நாயும் அளவில்லாமல் சாப்பிடும்ல, கண்டதையும் சாப்பிடும். அந்த மாதிரி அந்த பிறப்பை அவன் தான் தீர்மானம் பண்ணுறானாமா அப்படின்னு சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் இந்த இச்சையோட வலிமையை குறிப்பிடுறார். அப்போ இந்த இச்சையை நம்ம அனுபவிக்கும் போது நம்ம இதை நினைச்சு பின்விளைவுகள் நினைச்சு பார்க்காம இதோடைய கஷ்டத்தை அனுபவிக்கும் போது மட்டும் ஐயோ அம்மான்னு சொல்லி அழுது புலம்புறோம். இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நம்மள ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்புறம் ஒரு உதாரணத்தின் மூலியமாக நமக்கு சாமி ஒரு புரிதலை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஒரு முஸ்லீம் கவிஞர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு இந்து அரசருக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டாராமா. அவரோட பாட்டெல்லாம் கவியெல்லாம் எழுதி கொடுத்து அரசர் வெளியில் போகையில் அந்த பாட்டெல்லாம் அவருக்கு எழுதி கொடுத்து அந்த கவியெல்லாம் பாட வச்சங்காட்டிக்கு அரசருக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிட்டாராமா அந்த கவி. அப்போது ராணி ஒரு நாள் அரசர்கிட்ட கேட்குறாங்களாமா, இரவு நேரத்தில் நீங்கள் ஏன் வர்றதுக்கு தாமதமாயிருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது சொன்னாங்களாமா அந்த அரசர், இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் கவிதையர் நான் பார்த்தேன், அவன் அற்புதமான கவிதைகள்லாம் சொல்கிறான், அதை கேட்ட உடனே எனக்கு அவ்வளோ ஈர்ப்பாயிருச்சு, அதனால தான் நான் வர்றதுக்கு தாமதமாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா. உடனே அந்த ராணிக்கு அந்த கவிஞரை நானும் பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல் ஏற்பட்டுச்சாமா. இந்த அரசர்கிட்ட சொல்லி விட்றாங்களாமா, இந்த மாதிரி நானும் பார்க்கணும், ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு. சரி அப்படின்னு அந்த அடுத்த நாள் அந்த புறத்தில் அந்த பல பெண்கள் கூடியிருக்கிற இடத்துல அந்த கவியை வர சொல்லி போட்டு ராணியையும் பக்கத்தில் இருக்க வச்சு போட்டு காமிக்கிறதுக்காக குறை சொன்னாங்களாமா. அந்த கவிக்கு கவிதை சொல்லி பிடிச்சிட்டானாமா. அப்போ எல்லாம் அந்த எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சாமா. அப்போது அந்த அழகான பெண்கள்லாம் பார்த்த உடனே இந்த கவிக்கு மனசு ஒரு மாதிரி இங்கேயே நம்ம இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சாமா. அப்போது அந்த அரசர்கிட்ட போய் சொன்னாராமா, ஐயா நான் குருடு, பிறவி குருடு, நான் எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு நினச்சிட்டு, எப்படியும் தங்க வச்சா இங்கே தான் தங்க வைப்பார், நம்ம அப்படியே குருடு மாதிரி இங்கே லேடிஸ் கூட ஜாலியாக இருந்துட்டு நம்ம இந்த 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 இந்திரிச்சை பூர்த்தி செஞ்சுட்டு நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சானாமா. குருடுன்னு அந்த அரசங்கிட்டையும் போய் சொல்லி அங்கே இருக்க வச்சுட்டானாமா. அந்த அரசரும் சரிப்பா நீ இங்கே இருந்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே ஏதாவது வேலைகள் செஞ்சுட்டு இல்லை உனக்கு உணவு வரும், நீ அப்பப்போ கவி மட்டும் சொல்லி என்னை மகிழ்விச்சிரு அப்படின்னு அந்த அரசரும் நம்பிட்டாராமா இவன் பேசினதை. அப்புறம் அந்த கவிதையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே தங்கியிருக்கானாமா. ஒரு நாள் இந்த ஒரு சேர் எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஒரு வேலைக்காரிகிட்ட இவன் கூப்பிட்றானாமா, எனக்கு ஒரு உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி வேணும், ஒரு சேர் ஒன்று எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானாமா. உடனே அந்த அந்த நாற்காலி எடுப்பானதா இல்லையாமா, அவன் பக்கத்தில் இன்னொரு நாற்காலி இருந்தான், 2 சேருக்கு பக்கத்தில், இந்த சேர் இல்லை அந்த சேர் அப்படின்னு சொல்லி அவனை அறியாமல் அந்த வார்த்தை வந்துருச்சாமா. அப்போது ஐயோ இவன் குருடு இல்லையா, இவனுக்கு எப்படி இந்த சேரில் அந்த சேருன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த வேலைக்காரி ஓடி போய் அந்த ராணி கிட்ட போய் சொல்லிட்டாங்களாமா. அப்போ அந்த ராணி இவன் பெரியான துஷ்டன், இவனை பொய் சொல்லி நம்மளை வச்சிருக்கான்னு சொல்லி அந்த அரசனும் அந்த ராணியும் அவனை அந்த ராஜ்யத்தை விட்டு முடுக்கி விட்டாங்களாமா. முடுக்கி விட்டு 3 நாளில் வெளியில் போனவுடனே அவன் நிஜமாலுமே குருடாயிட்டானாமா. ஏன்னா சாமி என்ன சொல்கிறாருன்னா, இதில் அவனோட இச்சா சக்தி, அதாவது அவனோட மனசுலேருந்து வந்த எண்ணங்களை அவன் முழு பதிமாக அவன் அர்ப்பணித்தான் அதுக்காக. அப்படி அவன் நான் குருடுன்னு அவன் நிஜமாலுமே நம்பினங்காட்டிக்கு அவன் நிஜமாலுமே 3 நாளாக குருடாயிட்டான். ஏன்னா அந்த இச்சா சக்திங்கிறது அவ்வளோ வலிமையான ஒரு சக்தியாக இருக்குது. அதே மாதிரி இந்த சத்தியத்தை யாருனாலையும் மறைச்சி வைக்க முடியாது. உண்மையை ஒரு காலம் இல்லைன்னா ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக அது வெளிப்பட்டே தீரும். அதனால் உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை யாரும் மறைச்சி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் இடத்துல அற்புதமாக சொல்கிறார்.
அவங்கவுங்க வந்து அந்த இச்சையை பின்னாடி போய் பூர்த்தி செய்யாமல் அந்த ஆத்மஸ்வரூபத்து பின்னாடி போகணும் அப்படிங்கிற இந்த இந்த உலக விஷயங்கள் பின்னாடி போய் அழுது புலம்பி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்ப்போம், தன் விதிக்கு தானே கர்த்தா அப்படிங்கிற விஷயம். நாளைக்கு இதோட தொடர்ச்சியான விஷயத்த பார்ப்போம். கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஆத்ம நமஸ்காரம், ஜெய்குரு.